புரட்சித் தலைவருடைய 37வது நினைவு நாளில் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவருடைய திருவுருவ சிலைக்கும் அருகாமையில் இருக்க புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் வருகிற 2026 புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பதற்கு இன்னைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். செயல்பாடு இப்போ விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. கழக பொதுச் செயலாளர் தொகுதி வாரியாக 234 தொகுதிக்கும் வர இருக்கிறார்கள். அதுபோக கழகத்தில் இன்னைக்கு ஆங்காங்கே பூத்து கமிட்டியினுடைய கிளைகள் அமைக்கப்படுகிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கி அதுக்கு எடுத்திருக்கோம். எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளை செயலாளர் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிளை செயலாளர் என்பவர் அந்த வார்டில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பகுதி அந்த பாகத்தில் இருக்கின்ற 1000 வாக்குகளோ 1500 வாக்குகளோ அந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்குச்சாவடி கொண்டு வந்து கழகத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கிற மாதிரி செயல்பட வேண்டும் கழக பொதுச் செயலாளர் எங்களுக்கு ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் அந்த பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கு. அதாவது முதலமைச்சர் சொல்றது என்னன்னா, அவராக தான் தன்னை பற்றி தன் கட்சியை பற்றி சொல்றார். ஊடகங்கள் இன்னைக்கு இருக்க மக்கள் இந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சி, இவங்க 200 தொகுதிக்கு மேல் இந்த ஆட்சி வரும், வெற்றி பெறுவாங்க, இந்த கட்சியில் கூட்டணி சேர்ற திமுகவோட கூட்டணி சேர்த்துற அத்தனை கட்சி வெற்றி பெற செய்வோம்னு எந்த மக்களாச்சும் சொல்லியிருக்காங்களா? அவர் தான் சொல்லிட்டு இருக்கார். நம்ம முதலமைச்சர் தான். நானும் கோபாலகிருஷ்ணன், என் பேர் கோபாலகிருஷ்ணன். ஆனால் மக்கள் எல்லாம் ஜப்பானின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு பாருங்க, நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞரை வெட்டி சாய்க்கப்படுகிறார். அப்புறம் ஒரு இளைஞர் குற்றூரும் கொய்யூருமாக வெட்டி சாய்க்கப்படுகிறார். இப்படி இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. உள்ளாட்சி இப்போ இந்த நிர்வாகத்தை காவல்துறையை தன்வசப்படுத்தியிருக்கின்ற காவல்துறை தன்வசப்படுத்தியிருக்கின்ற முதலமைச்சர் அது சொல்ல மறுக்கிறார். தன்னுடைய அமைச்சர்களை விட்டு பேசுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவருடைய ஆட்சியை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, காவல்துறை செயலிழந்து விட்டது, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நாள்தோறும் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரை வைத்து இன்னைக்கு பேச விட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நிதர்சனமான உண்மை, இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு செய்தி பார்த்தேன். நம்முடைய மின்சார மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அவருக்கு வழங்க இருக்கிற அந்த ஜாமீனை ரத்து பண்ணணும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நீதிபதி விலகிட்டார். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நீதிபதியும் விலகிட்டார். எப்படி நடக்குது பாருங்க. நீதிபதிகளே இந்த ஆட்சியில் பயப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதியினுடைய அவர் மீது போடப்பட்ட வழக்கை விசாரிக்கிற நீதிபதியும் இன்னைக்கு அந்த கேஸிலிருந்து விலகிக் கொள்கிறார். இப்படி பலர் விலகிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த ஆட்சியில் எல்லாமே நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற உண்மையான நிதர்சனமான உண்மையாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் நிம்மதியாக இருக்க முடியல. ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்ட களமாக மாற்றிருக்காங்க.
இப்படி பல்வேறு போராட்ட களமாக தமிழகம் மாறி இருக்கு. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை புழக்கம் இருக்குது. இந்த சாபர் சாதிக்கு விசாரிக்கிற நீதிபதியும் விலகிட்டார். அந்த கேஸ்லேருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு இது ஒரு சான்று இல்லையா? இது சோழர் காலத்து பொற்கால ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுத்தது வந்து கருப்பு சட்டக்காரவங்க தான்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. யாரு? முதல்வர் பேசியிருக்காரு. பொற்கால ஆட்சி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி. பொற்காலம் அவங்க குடும்பத்துக்கு தான் பொற்காலம் நடக்குது. தமிழக மக்களுக்கு பொற்காலம் நடக்கலை, பொற்கால ஆட்சி இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தாங்க. இந்த 1000 ரூபா கொடுத்ததன் மூலமாக எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா விலைவாசியும் ஏறி போச்சுங்க. இப்போ நாங்கள் கோஷம்ன்றது உங்களுக்கு தெரியும். வீட்டு வரியிலேருந்து அத்தனை வரியும் கூடி போச்சு. குப்பை வரி கூட வரி போட்டாங்க, குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். சமையல் பொருள் விலை ஏறி போச்சு, கட்டுமான பொருள் விலை ஏறிடுச்சு. இன்னைக்கு வாங்கும் சக்தி மக்கள் மத்தியில் குறைவாகி விட்டது. இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலையெல்லாம் அடுத்த மாநிலங்களுக்கு போய்கிட்டுருக்கு. இப்படி எப்படி இந்த பொற்கால ஆட்சின்னு எப்படி சொல்கிறாரு? அவங்க அமைச்சர்களுக்கு, முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேணால் பொற்காலமாக இருக்கும், மக்களுக்கு பொற்காலம் இல்லை. அம்மா அவர் நடக்கிறத சொல்கிறார். நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆட்சி இருக்கும்போது தொடர்ந்து 10 ஆண்டுகள் எங்களுடைய அலங்கார ஊர்திகள் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் டெல்லியில் அந்த குடியரசு தின அணிவகுப்பில் கலந்துக்கிட்டாங்க. ஏன் இதுதான் நேரடியாக போன உடனே பிரதமர் சந்திக்கிறாரு. இவருடைய மகன் போகிறாரு, இவர் மகனும் போய் சந்திக்கிறாரு. ஏன் அவங்கள்ட்ட சொல்லி வாங்கக்கூடாது? அதுக்காக இதே இல்லை அவங்ககிட்ட. அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி வெளியிட்டதுல அது எம்ஜிஆரும் பிரதமர் மோடியும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருவருக்குமே பல ஒற்றுமைகள் இருக்கு. பொருளாதாரத்துல இருந்து இருவருமே பின்தங்கி இருந்து கூட்டணி கூப்பிடுறாங்களா, அதை அடைக்கிறாங்களா இந்த அறிக்கையின் மூலமாக? இதுக்கெல்லாம் எங்க தலைவரை ஒப்பிட முடியாத ஒரு மாபெரும் தலைவர். யாரோடையும் ஒப்பிட முடியாது. தலைவர் மாதிரி ஒரு ஆள் பிறக்கவும் முடியாது, பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போகிறதும் இல்லை. மறைந்து 37 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் வர்றேன், நான் அந்த கிராமத்திலேருந்து வந்துட்டுருக்கேன். எங்கே பார்த்தாலும் அதுதான் ரேடியோ செட்டு வச்சுருக்காங்க. யாருக்கும் நாங்கள் அழுத்தம் கொடுக்கல. 50-60க்கு மேற்பட்டவங்க அவங்களா தன்னிச்சையாக புரட்சி தலைவருக்கு நினைவு நாள் வால் போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் 37 ஆண்டுகள் மறைந்தவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-3 ஆண்டுகளில் இன்றைக்கி கலைஞருடைய பெயர் தெரியுதா? அவங்க திமுகவுடைய பேனர்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாலினும் உதயநிதியும் தான் மின்றாங்களே ஒழிய அங்கே கலைஞர் படம் கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞருடைய இது கிடையாது. மறந்துட்டாங்க மக்கள். மற்ற எத்தனையோ தலைவர்கள், கலைஞர் மட்டும் இல்லை, எத்தனையோ தலைவர் மறந்துட்டாங்க. இவங்க அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் மக்கள் வரிப்பணத்தை கொண்டு கட்டப்படுகிற கட்டடங்கள், திட்டங்களுக்கு கலைஞருடைய பெயரை வைக்கும்போது தான் அவர் பெயர் தெரியுதே ஒழிய அது பிறகு எந்த பெயரும் யாரும் சொல்கிறது கிடையாது. சார், அதிமுக அழியாம இருக்கணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அவர் கருத்தை அவர் சொல்கிறார். எங்கள் பொதுச் செயலாளர் தனித்துன்னு நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் இல்லை அடுத்த தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ள முடியாது. ஏன்னா இல்லை, அதை பல்வேறு கட்சியில் இணைகிறாங்கன்னு பத்திரிகையில் வருது. உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் அவரே சொல்லியிருக்காரு. சும்மா பத்திரிகைகள், ஊடகங்கள் வேணுண்டே எங்களுடைய இயக்கத்தை இன்றைக்கி அவங்க குறைவாக மதிப்பிடுறாங்க. தனியார் ஒரு மனக்குறைபாடு போனால் கூட 2000 பேர் சேர்ந்துட்டாங்க, 3000 பேரோடு சேர்ந்தாங்க அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் உண்மை நிலவரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எனவே அதையெல்லாம் நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? அவர் ஒன்றும் ஆளுங்கட்சியாக வரல, ஆளுங்கட்சியாக இல்லை. இன்றைக்கி திமுக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கி சொன்ன வாக்குறுதி பூரா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு, மக்களுக்கு ஏமாற்றி இன்றைக்கி ஆட்சி வந்திருக்காங்க. எனவே இந்த ஆட்சியில் யாருமே நிம்மதியாக இல்லை. நீதிபதிகளே நிம்மதியாக இருக்க முடியல. எவ்வளோ அழுத்தம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் நான் சொன்னவங்க சாபர் சாதிக்கு, ஆர்எஸ் பாரதி, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் இருந்தெல்லாம் எங்களை விடுவீங்க, நாங்கள் விளைவிக்கிறோம்
வேற யாராச்சும் கொண்டு வழக்க விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மோசம்ன்றது ஒரு நிலையை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு பொற்காலமா? இது ஒரு பொற்கால ஆட்சியா? முதலமைச்சரே நாங்கள் கேட்குறோம், இது ஒரு பொற்கால ஆட்சியா இப்படி சொல்கிறது, இப்படி செய்கிறது? எவ்வளோ நெருக்கடி கொடுத்தா ஆளுங்கட்சியிலேருந்து நெருக்கடி கொடுக்க கண்டு தான் அவங்க விலகுறாங்க. இனி அரசு துறை நீ போக போக பார்த்தா அரசு துறை முதன்மை செயலாளர் கூட எங்களுக்கு இந்த துறையை வேண்டான்னு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அழுத்தம் இருக்குது. 26 கூட்டணி எப்படின்னா இருக்கும்? கூட்டணியை பற்றி எங்கள் முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்வார். எங்களை பொறுத்தளவுக்கு கழகத்தை வலுவாக எங்களுடைய இயக்கத்தில் சேர்றவங்கள அதிமுக தலைமையை ஏற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆக்குவதற்கு உறுதுணையாக எங்களுடைய ஆட்சி மலர்வதற்கு யார் துணையாக வருகிறார்களோ அவங்களே எங்கள் கூட்டணியில் வைத்துக் கொள்வோம். அது எத்தனை கட்சி இன்னைக்கு இல்லை, அது இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, காலங்கள் அதிகமாக இருக்குது, அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். எங்கள் பொதுச் செயலாளர் தான் அதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. அதாங்க உண்மையில இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது தான். உண்மை பாப்கார்னு கூட வரி வைக்கிறான், ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா உண்மையிலேயே எந்த இதில் போடுறாங்க என்னன்னு தெரியல. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க. சாதாரண பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், குழந்தைகள் வாங்கி சாப்பிட்ற அதில் போய் இன்னைக்கு ஜிஎஸ்டி வருமா, இன்னும் அபரிதமான வருவாய் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வருவாய் இதுக்கெல்லாம் வரி விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. சரி, தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். என்னையா வாழ்த்து செய்தி, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நான் எங்களுடைய கட்சியின் சார்பாக, எங்கள் பொதுச் செயலாளர் சார்பாக, மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சார்பாக, ஒட்டுமொத்த மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வரீங்க தமிழர் கொண்டாடுகிற தை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எல்லா பாடலுமே மறக்க முடியாது. நானே அவர் வழியில் பின்பற்றி அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் பாடல்களை பார்த்து தான், அவர் நடித்த கதாபாத்திரங்களை பார்த்து தான் நான் வாழ்ந்தவன், வளர்ந்தவன். எனக்கு அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, 2 பேர் சிஸ்டர் மூத்தவங்க. எனவே அவருடைய பாடல்கள் தான் எனக்கு உந்து சக்தியாக இருந்தது.